السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய ரெண்டாவது அமர்வில் கேள்வி பதிலுங்கிறது உங்களுக்கு தெரியும். சுருக்கமாக கேளுங்க. கொஞ்சம் தஃப்சீர் நீண்டுட்டனால இல்லையா, கேள்வி பதில சுருக்கமாக கேட்டால் நம்ம சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாம். முதல் கேள்வி அன்வர் பாயுடைய கேள்வி. மொட்டை அடிக்காம என்ன செஞ்சாரா? சைடு மட்டும் வெட்டிக்கிட்டாரு, கட் பண்ணிக்கிட்டார். அதான் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க ஒரு சகோதரர் தெரிஞ்சவர் உமராக்கு ஆண் போயிருக்கிறாரு. போனால் தவாப் செஞ்சு 2 ரக்கா தொழுது போட்டு சவா மருவா சாய் பண்ணி போட்டு கடைசியாக என்ன செய்யணும்? ஆண்கள் மொட்டை அடிக்கணும் அல்லது முழுசா என்ன செய்யணும்? மிஷின் போட்டு குறைக்கணும். ஆனால் முழுசா மொட்டை அடிப்பதே சிறந்தது, மிஷின் போட்டு குறைப்பது கூடும். பெண்கள் என்ன செய்யணும் சொன்னால், லைட்டாக முடி எடுத்து ஒரு சின்ன ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு என்ன செஞ்சுக்கிறேன்னு கட் பண்ணி கீழே போட்டு வச்சிடணும் அப்படின்னு இருக்குது. அவர் பெண்கள் மாதிரி முடியை எடுத்து ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன், சரியா, இப்படி செஞ்சா அந்த உமரா செல்லுமாங்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது, அது உமரா இல்லை. ஆண்களை பொறுத்தவரை முழுசா மொட்டை அடிக்கணும், அதுவே மிக சிறந்தது. அல்லது மிஷின் போட்டிருக்கணும். அது அல்லாம அந்த சை கொஞ்சம் ஒட்டி போடுறாங்க பத்தியெல்லாம், அவருடைய உமரா இன்னும் முழுமை பெறாது. அவர் இன்னும் இஹ்ராம்ல தான் இருக்கணும். முழுசா மொட்டை அடித்த பிறகுதான் என்ன செய்யணும்? இஹ்ராம அவிழ்க்கணும், களையணும். அதான் முழுமையான சட்டம். அப்படித்தான் உமரா செய்யணும். அவர் செஞ்சது 100% தப்பு. அது அந்த லோக்கல் அவரோடு போயிருப்பாங்கல்ல ஆலிமிசா, அவர் தான் சொல்லி சரி பண்ணணும். பரவாயில்ல. ஓ, ஆலிமிசா இல்லையோ? அதான் எல்லாம் தெரியும், அடிப்படையே தெரியலையே. சரியா, சவுதியில 30 வருஷம் இருந்தாராம், எல்லாம் தெரியுமா? ஆனா உமராவுடைய கடைசியில மொட்டை அடிக்கணும். அதாவது இது ஒண்ணு அறியாமை, அந்த ஜஹாலத்துங்குவாங்கல்ல, ஜஹாலத்தின் வெளிப்பாடு ஒன்னும். இது அறியாமை. 2வது பார்த்தாலும் இறையச்சம் இல்லாமை. அதாவது சும்மா சாமி கோயிலுக்கு போயெல்லாம் என்ன செய்யறாங்க? மொட்டை அடிக்கிறாங்க. அதெல்லாம் நினைச்சுப்போம். இங்க அதான் நம்ம இங்க இப்பதான் படிச்சோம், குல் அல்லாஹுல் ஹக்கு மிர் ரப்பிக்கும். ஹக்கான அல்லாஹ், உண்மையான மார்க்கம். அத உண்மையான எதுக்கோ அவங்களா சிலைய செஞ்சு அவங்களா பண்ணி அது கடவுள்னு நினைச்சு அதுக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்க. உண்மையான ரப்புக்கு மொட்டையை அவர் ரப்பு சொல்லிருக்கிறான், அதை செய்ய மாட்டேங்கிறோம்னு சொன்னா அந்த மார்க்கம் இல்லை, இறையச்சம் இல்லை. அதான் காரணம். என்ன அரிச்சது கரெக்டாமா? என்ன கேட்கிறாப்புலன்னா, ஏதோ ஒரு புக்கில் படிச்சாராம், குரான் ஓதுவது உட்கார்ந்து ஓதுவதை விட நின்று ஓதுவது நன்மை கூடுதல் அப்படின்ட்டு. நான் நினைக்கிறேன் தொழுகையை பத்தி போட்டிருக்கும் நினைக்கிறேன். அத அப்படி இருக்கல, நீங்கள் உட்கார்ந்து தொழுவதை விட நின்று தொழுவது சிறந்தது அப்படின்னு இருக்குது. ஒருவேளை அதிகதான் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரான் திலாவத்தை பொறுத்தவரை நீங்க முடிஞ்சா உட்கார்ந்து ஓதுங்க, முடிஞ்சா நின்று ஓதுங்க, முடிஞ்சா நீங்க சாஞ்சிக்கிட்டு ஓதுங்க. அது உங்களுடைய சூழல் எப்படியோ, எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க. அல்லாஹ் கல்பத்தான் பார்ப்பானே தவிர உங்களுடைய உடல் அமைப்பை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வேற ஆமா, பாதுகாப்பு அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறோம் பாய். கேள்வி கேளுங்க, மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்வி. என்னத்தா
பெருமை அடிக்கிறது வந்து அவங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அல்லாஹ்வை நம்புவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பல சிஃபத்துகளை நம்ப மாட்டார்கள். உதாரணமா அல்லாஹ்னு நம்புவாங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்து வந்து ரஹ்மான், அதை மறுப்பாங்க. அல்லாஹ்வுடைய சிஃபத்து வந்து ரஹீம், அதை என்ன செய்வாங்க, மறுப்பாங்க. அது வர்றேன். அதே மாதிரி பாத்தீங்களாக்க மற்ற மற்ற குட்டி தெய்வங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தெய்வங்களை கடவுளாக நம்புவார்கள். புரியுதா? அதோடு சேர்த்து மறுமையினாலே மறுப்பார்கள். இந்த அபூஜஹல் வரலாறு படிச்சுக்கிறீங்கல்ல, மக்கா காவிர் வரலாறு படிச்சுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி அல்லாஹ்வை நம்புவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பல சிஃபத்துகளை மறுப்பதும் குட்டி தெய்வங்களை கடவுளாக ஏற்றுக்கொள்வதெல்லாம் ஷிர்க் தானே. அந்த மாதிரி பண்ணால் இவர் சரியா? வேற இக்பால் பாய் டவுட் இருக்கா? சொல்லுங்க இக்பால் பாய். ஆமா 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 ஆமா. அதாவது ஒய்ஃப், இங்க இருக்கக்கூடிய ஒய்ஃப் மூத்தா போயிட்டாங்க, இவர் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாரு. இப்பதானே பாய் நான் கூட பேப்பர்ல படிச்சுக்கிறேன். அவருக்கு வர முடியல, வரல, அவரு வரல. ஆமா ஆமா தெரியும். என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, இது நடந்தது ஒரு 2 வருஷம் இருக்கும். கேரளாவை சார்ந்த ஒரு சகோதரர் வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு. அவங்க மனைவி பிள்ளைங்க ஊர்ல கேரளாவில் இருந்தாங்க. அதான் சின்ன சின்ன பிள்ளைங்க. ஒய்ஃபை வந்து இங்க பாம்பு கடிச்சு ஒய்ஃப் மூத்தா போயிட்டாங்க. அவரும் ஹஜ்ஜிலேருந்து வர முடியல. பிள்ளைங்களுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. இந்த மாதிரி போயிருச்சு. இது என்ன? இது அல்லாஹ்வுடைய நசீபு தானே பாய், அல்லாஹ்வுடைய நசீபு தானே. நீங்க நசீபை நம்பணும். வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அந்த நசீபு ஹைரா இருந்தாலும் ஷர்ரா இருந்தாலும் நடந்துருச்சுல, நடந்துட்டா அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய இது ஷர்ரு, இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு நம்பிட்டு போயிடணும். அப்ப நம்பிட்டு போனோமாக்க நமக்கு அதுக்கு உண்டான கூலிகளை அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்பான். சஹாபாக்களுக்கு நிறைய வந்துச்சு. நீங்க 1-2 தெரிஞ்சனால இப்படி கேட்கறீங்க. நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்க, சஹாபாக்களுக்கு எல்லாம் இப்படி எக்கச்சக்கமா இருக்குது பாய். போருக்கு போவாங்க, அவங்க மூத்தா போயிருவாங்க, இவங்களுக்கு நோய் வந்துடும், மூத்தா போயிருவாங்க. இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அப்ப துனியாங்கிற இது வந்து ஒரு தற்காலிக உலகம், அவ்வளவுதான். நல்லவங்க எல்லாம் இந்த துனியாவில் நல்லா இருப்பாங்க, கெட்டவங்க தான் கஷ்டப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த துனியாவுடைய வாழ்க்கை நல்லது கெட்டதை வச்சு அவருடைய ஈமானையோ மார்க்கத்தையோ நம்ம நல்லா முடிவெடுக்க முடியாது. நல்லவங்க பல பேர் கஷ்டப்படுவாங்க, கெட்டவங்க பல பேர் நல்லா இருப்பாங்க. இந்த துனியாங்கிறது ஒரு தற்காலிக துனியா, கொஞ்ச நாள் அல்லாஹ் வச்சுக்கிறான். அதுல அல்லாஹ் எப்படி நினைக்கிறானோ அப்படி அல்லாஹ் சோதிப்பான். நம்ம வந்து யா அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்காத அல்லாஹ், இப்படி கஷ்டப்படுத்தாத அல்லாஹ், என்னை பாதுகாத்த அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செய்யறதும், இந்த பாதுகாப்புக்குரிய அதுக்காடுகள் காலை மாலை அதுக்காடுகள் பத்தியெல்லாம் அதை நம்ம கரெக்டா ஓதிக்கிறது நம்ம மேல உள்ள கடமை. அப்படி ஓதினால் அல்லாஹ் காப்பாத்துவான். அதையும் தாண்டி 100 பேர்ல ஒருத்தருக்கு வந்துருச்சா, இது அப்படியே நாட்டம் போயிட வேண்டியதான். ஆமா, இந்த மாதிரி நிறைய நிறைய துவாக்கள் இருக்கு. சரியா ஜி? ஆமா. நீங்க தோட்டத்துக்கு போகும்போதும் சரி, உங்க கடைக்கு போகும்போது சரி, உங்க வீட்டுக்கே போகும்போது, உங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க வீடு வாசல் இருக்குது, மனைவி மக்கள் இருப்பாங்க, அது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் தானே. மாஷா அல்லாஹ், அவங்கள பார்த்து சந்தோஷத்துல மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். வேற ஜனாசா தொழுகை வந்து எல்லாமே சத்தமா ஓதுனாங்களாம். 4 தக்பீருக்கு பிறகும் அதுல முதல் தக்பீருக்கு பிறகு அல்ஹம்து சூரா ஓதிப்பட்டு துணை சூரா ஓதுனாங்களாம். அது கூடுமான்னு கேட்குறாங்க. அவங்க செஞ்ச 2மே தப்பு. ஒன்றும் ஜனாசா தொழுகையில சத்தமுடா கொஞ்சம் லைட்டா ஓதுவது, சத்தமா ஓதுவது தப்பு கிடையாது.
உதாரணமா நம்ம முதல் சஃப் கேட்கும் லைட்டா, நம்ம சமி அல்லாஹு லிமன் ஹப்பலக்கல் ஹம் லைட்டா சொல்றோம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த மாதிரி அல்ஹம்து சூரா ஓத தப்பு கிடையாது. அதே சமயத்துல இஷாவுல அல்ஹம்து சூரா ஓதுவாரு, அது மாதிரி ஓதலாமா? ஜனாஸா தொழுகையில ஓதக்கூடாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் சத்தமா ஓனாங்கன்னு புகாரிலேயே 1335வது ஹதீஸ், 1335வது ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் சத்தமா ஓதுனாங்க அப்படின்னு இருக்குது. அதுக்கு அவங்க காரணம் சொல்லுவாங்க, லி தஅலமு அன்னஹா சுன்னா, அல்ஹம்து சூரா முதல் ரக்காத்தில் ஓதுவது, முதல் தக்பீரில் ஓதுவது சுன்னத்துங்கிறத மக்களுக்கு நான் தலீம் பண்றதுக்காக இப்படி செஞ்சேன் அப்படின்ட்டாங்க இருக்கிறத தவிர அதை வச்சு சத்தமாக ஓதக்கூடாது. இல்ம கத்து கொடுத்தாரு, சரியா? இல்ம கத்து கொடுத்தாரு ஒன்றும். ரெண்டாவது பாத்தியலாக்கும் துறை சூரா ஓதினார்ல, அதுக்கு ஹதீஸ்ல இல்லையே, அதனால அப்படி அவர் செய்யக்கூடாது. அது சுன்னா இல்லை, மெதுவாக ஓதுவதுதான் சுன்னா, சரியா? வேற அதான் பொதுவா என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம ஜனாசா தொழுகை பள்ளிக்கு போற லேட் ஆயிருச்சு, தொழுகை ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நம்ம ஃபர்து தொழுவல, முதல்ல ஜனாசா தொழுகையை முடிச்சுட்டு போய் ஃபர்து தொழுதுக்கலாம்னு கேக்குறாங்க. அப்படித்தான் போய் தொழுவணும். பொதுவா என்ன செய்வாங்கன்னா, ஜனாசாவை கொண்டு போய் வச்சுட்டு ஃபர்து தொழுகை வைப்பாங்க, அதுக்கு பிறகு சுன்ன தொழுவாங்க, தொழுவாம அப்படி சொல்லிவிட்டு ஜனாசா தொழுகை வைப்பாங்க. இது நார்மல் நடைமுறை. உங்களுக்கு சுன்ன தொழுகை டைம் கொடுத்தா தொழுவுங்க, இல்ல முக்காவாசி பள்ளிவாசல உடனே வர ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க உடனே போய் தொழுவுங்க. அது அந்த அந்த ஜமாத் உங்களுக்கு என்ன டைம் பண்ணுதோ அது பண்ணுங்க. இல்ல ஒரு பேச்சுக்கு நீ வர்றிய டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்க, ஏன்னா இதுவும் நம்ம மாஷா அல்லா லா கூவத்து இல்லா பில்லா தானே, கூவத்து அல்லாட்ட தான் இருக்குது. நீங்க டிராபிக் ஃபர்ல் முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் சஃப் வாங்கி நின்றுட்டாங்க, ஜனாசா தொழுகைக்கு நின்றுட்டாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? போய் முதல்ல ஜனாசா தொழுகையை தொழுதுறணும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும் சொன்னா ஃபர்ல் போய் தொழுவணும். புரியுதா? அதான், ஏன்னா நீங்க விட்டுட்டு வைக்கல ஜனாசா தொழுகையே போயிடும். அதனால நீங்க முதல்ல ஜனாசா தொழுகை தொழுவுங்க, அப்புறம் ஃபர்ல தொழுவுங்க. என்ன வேற எதுவும் கடைசி கேள்வி இருக்கா? ஆமா, எதுவும் கடைசி கேள்வி? முடிச்சுக்கலாமா? மாஷா அல்லாஹ், சுக்ரன் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இதுவரை நம்ம என்ன சொன்னமோ, என்ன படித்தமோ, என்ன கேட்டமோ, அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரட்டும். நம்ம எல்லோருடைய ஹலாலான தேவைகளை, ஹாஜத்துகளை வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருக்கும் பல வகையான தேவைகள், நம்ம தேவைகள், நம்முடைய மனைவி மக்களுடைய தேவைகள், எவ்வளவோ தேவைகள் இருக்குது. நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் வெகு சீக்கிரமாக நிறைவேற்றி வைக்கட்டும். நம்முடைய நோய்கள், கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகளை அல்லாஹ் வெகு சீக்கிரமாக நீக்கட்டும். இந்த உலகத்துல நமக்கு எல்லா வகையான நிஅமத்துகள், பரக்கத்துகளை அல்லாஹ் தந்து, நம்ம சமுதாய மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாருக்கும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உதவி, தன்னுடைய பாதுகாப்புகளை அவர்கள் மீது அல்லாஹ் பொழிய செய்யட்டும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சது மட்டுமல்லாம, நான் போன வாரமே ஒரு ஹதீஸ் சொன்னேன், யார் இந்த மாதிரி நல்ல விஷயத்துல கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் ஒண்ணு மன்னிச்சிருவான், ரெண்டாவது மறைச்சிருவான், மூணாவது நன்மைகளாக மாற்றிடுவான் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அது மாதிரி மாற்றப்பட்டவர்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்களோடு, சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். 8:30 வச்சுக்கிறோமா? 8:30 காமத்து.